வா பத்திரக்கு ஓடிய வாம்மா போம்பா ஓடிய வா ஓடியாங்க வாங்க போறீங்களா வாங்க வாமா பிள்ளைங்க போம்பா வா ஓடி பாவே வா பத்திரக்கு வா வா அம்மா வா பாச்சலாம் இல்லை இங்கே வாங்க இங்கே வா. இனிய நேர்கள் அனைவருக்கும் தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்றும் எல்லோருக்கும் நல்ல ஆயுள் கிடைக்கணும், எல்லா செல்வங்களும் பெற்று 100 காலம் வாழணும் என்று வாழ்த்துகிறேன். மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் சார்பிலும் என் குடும்பம் சார்பிலும் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போது. இது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால், சாப்பாட்டு சம்மந்தமானது இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானதாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி என் வீட்டில் இருக்கிற இது ரோஸ்மெரி. இந்த ரோஸ்மெரியை வச்சு தலைக்கு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆயில் செய்து காட்ட போகிறேன். சூப்பரான ஒரு எண்ணெய் ஒன்று செய்து காட்ட போகிறேன். நிறைய பேர் நீங்கள் வேண்டி வச்சிருப்பீங்க. இதுதான் ரோஸ்மெரி. இந்த ரோஸ்மெரியை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கு ஆயில் செய்ய போகிறேன். நான் இந்த ரோஸ்மெரியில் செய்த ஆயில் அமேசானில் வேண்டி நான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த ஆயிலை அதோட தனியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் கொஞ்சம் வேறு ஏதாவது ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் தலைக்கு வைக்க சொல்லி போட்டிருந்தது. கோகோனட் ஆயில் வைக்க சொல்லி நான் பார்த்தேன், ஏன் நாங்களே ஒரு ஆயிலை செய்யக்கூடாது. அதுதான் என்னட்டையே ரோஸ்மெரி இருக்குது. நீங்களும் வேணுமெண்டா இந்த ரோஸ்மெரி ஆயிலை ட்ரை பண்ணலாம். நீங்களும் ரோஸ்மெரி அமேசானில் கூட வேண்டலாம், சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டலாம், நிறைய கடைகளில் இருக்குது. இதை வேண்டி தேங்காய் யூஸ் பண்ணி இந்த ரோஸ்மெரி ஆயில் எப்படி செய்கிறேன்றதை நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க. இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்ல மண்டி நினைக்கிறேன். அதனால என்னோட கருவேப்பிலை மரத்தில் இருந்து கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஏன்ட்டு சொன்னால் இது சும்மாயே கொட்டுண்டு போகிறாதானே, அப்போ இதுக்குண்டாலும் யூஸ் பண்ணுவோம். வேணா நான் போய் கொஞ்சம் ரோஸ்மெரி கட் பண்ணி கொண்டு வரேன். இது போதுமா, இன்னும் வேணுமா? இதுதான் ரோஸ்மெரி. இந்த ரோஸ்மெரியை வச்சு நான் சமையல் சாப்பாடு செய்து போட்டிருப்பேன். ரோஸ்மெரி சிக்கன், ரோஸ்மெரி பொட்டேட்டோ. ரோஸ்மெரி நிறைய சாப்பாடுகளுக்கு யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஒரு ஹேர்பிள் தான். இதை கொண்டு தான் நான் இன்றைக்கு ஆயில் செய்ய போகிறேன். அந்த ஆயில் எப்படி எல்லாம் செய்ய போகிறோம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ரோஸ்மெரி ஆயில் செய்கிறதுக்கு பெரிய ஒரு சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் அடுப்பு ஆன் பண்ணுவோம், சரியா? அதுக்கு பிறகு இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இதில் எவ்வளோ இருக்குது? 276 கிராம் இருக்குது. நான் 2 போத்தில் எடுத்துருக்கிறேன். எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இப்படி தான் இருக்கும். நல்ல வெயில் கேட்க தான் உருகி இருக்கும், இல்லைன்னு சொன்னால் எப்பயுமே கட்டியாக தான் இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் முழுவதையும் வலித்து நான் இந்த சட்டியில் போடுறேன். இந்த கோகோனட் ஆயில் நார்மலாக நாங்கள் தலைக்கு வைப்போம். தேங்காய் எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய். இதுதான் நாங்கள் ஊர்லேயும் சரி, இப்போ வெளிநாடுகளுக்கு வந்த அப்புறம் சரி தலைக்கு வைக்கிறது. அப்போ கொஞ்ச நாளாக எனக்கு தலைமுடி கொட்டிக்கொண்டே இருந்தது. இப்போ எனக்கு ஒரு சிலர் அட்வைஸ் பண்ணிச்சுன்னா, நீங்கள் ரோஸ்மெரி ஆயில் ட்ரை பண்ணி பாருங்க, அது நல்ல சொல்லி சரி என்று சொல்லி நானும் ரோஸ்மெரி ஆயில் வேண்டினான். இதுதான் அந்த வேண்டினா நான் அந்த ரோஸ்மெரி ஆயில் பாட்டில். இது எவ்வளோ குட்டி என்று பாருங்க. இது அமேசான்லேயே ஆர்டர் பண்ணினான். இது இப்படி ஒரு டியூப்பில் இருக்கும், குட்டியாக இப்படி எடுக்க சொல்லி இதை எப்படி எடுத்து தலையில் இப்படி வைக்கிறது. இதோட சேர்த்து இது தனியாக வைக்கக்கூடாது, இது ஸ்ட்ராங்காக இருக்குதுண்டு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லி இதில் போட்டு இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், தேங்காய் எண்ணெயும் இந்த ரோஸ்மெரி ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி தான் தலைக்கு வைப்பேன். ஆனால் இப்போ நான் இது 2-3 மாதமாக வைக்கிறேன். வச்ச பிறகு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. தலைமுடி கொட்டுறது குறைவாக இருக்குது. நார்மலாகவே எனக்கு நீட்டு ஹேர் இல்லை, இருக்கிற முடியை பராமரிக்கணும், அது மட்டும்தான். எனக்கு வளரணுமன்றது இல்லை, அந்த இருக்கிற முடி கொட்டி போகாமல் பார்க்கணும். நானும் பிறகு அதை பற்றி போய் சர்ச் பண்ணி பார்த்த இடத்துல அதில் சொல்லி இருந்தது, தலைமுடி கொட்டுறாக்களுக்கு, வழுக்க மண்டையாக இருக்கிறாக்களுக்கு, தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, மற்றது முடி வளர்கிறதுக்கு, மொட்டையாக்கள் கூட இப்போ தலைமுடி கொட்டி முடி இல்லாதாக்களுக்கு கூட முடி வளருமெண்டு தான் இதில் போட்டிருக்கு. நார்மலாகவே எல்லாரும் அப்படி தான் போட்டிருக்கும். என்னுடைய ஒப்பீனியன், எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் முடி கொட்டுறது குறைஞ்சிருக்குது.
அதனால தான் ஏன் இதை வந்து நான் உங்களுக்கும் தெரியப்படுத்தி நீங்களும் வேணுமெண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும், அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை உங்களுக்கு செய்து காட்டுறேன். ரோஸ்மெரியை வந்து நல்லா சுத்தமாக கஞ்சல் ஒன்றும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு, ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் எண்ணெய்க்குள்ளே போடைக்க வெடிக்கும், பொரியிற மாதிரி, உங்களுக்கு தெரியும் பொரியிற மாதிரி சத்தம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அப்போ நான் இதை இப்படி பிச்சு போடலாம். அதோட இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். உங்களுக்கு ரோஸ்மெரி வேணுமெண்டா நீங்கள் அமேசானில் ஓட பண்ணி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரோஸ்மெரி இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யார் வேணுமென்றாலும் அதை ஓட பண்ணலாம். அதை ஓட பண்ணிவிட்டு இந்த தண்டை கொஞ்சம் முத்தலாக இருக்கிற தண்டை எடுத்து நீங்கள் சின்ன சாடியில் குத்தி வையுங்க, வளரும். அப்படித்தான் நான் வளர்த்தேன். நான் இது வந்து கண்டா கடையில் போய் வேண்டே இல்லை, ஒரு வீட்டை இருந்து நான் எடுத்துக்கொண்டு வந்து அதை நட்டு தான் முளைக்க வச்சேன். அதே மாதிரி லாவெண்டரும் அப்படித்தான் 2 வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களான்னு சொன்னால் இது 2மே நான் வேண்டையில் ஒரு வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து முறிஞ்சு கொண்டு வந்து வச்சது தான் அது வளர்ந்துருக்குது. இப்போ நிறையவே வளர்ந்துட்டு நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்படி இந்த தண்டையை கூட எறியாமல் அதை ஒரு இடத்துல நட்டு வச்சிங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு தேவை இது இந்த இலையை இதை நல்லா உடைச்சிட்டு குட்டி குட்டியாக போடைக்கலாம். இந்த தண்டுகளும் ஊறி அது பிக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். கவின் இதை கொண்டே நட்டு வை, நீ ஒரு சின்ன சாடியில் நட்டு கொண்டே ஜூனியில் வச்சு என்று சொன்னால் இப்போ சமைக்கும்போது நீ அவன் சிக்கன் இதை குக் பண்ணிக்கல போடு, நல்லாயிருக்கும். நார்மலாக நாங்கள் வந்து ஊரில் வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் இப்படியான பொருட்கள் எல்லாம் போட்டு தான் எங்களுடைய அம்மாவும் முந்தி ஆயில் செய்வா. அம்மா அக்கா எல்லோரும் தலைக்கு ஆயில் வைக்கிறது. இப்போ நாங்கள் கருவேப்பிலை எண்ணெய் அப்படி செய்து வச்சுருக்குறோம். எண்ணெய் அந்த வேர்கள், நன்னாரி வேர் அப்படியெல்லாம் போட்டு கூட நிறைய பேர் நிறைய விதமாக டிஃப்ரெண்ட்டாக தலைக்கு வைக்கிற எண்ணெய் வந்து செய்கிறது. ஆனால் இப்போ வந்து ஆரப்பத்தாலும் தலைக்கு வைக்கிறது ரோஸ்மெரி ஆயில்னு சொல்லினோம். அதுவும் வந்து எண்ணெய் சரியான விலையாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தேன், இன்னத்துக்கு இவ்வளோ காசை கொடுத்து நான் ரோஸ்மெரி ஆயிலை நான் வேண்டணும், அதுவும் ஒரு குட்டி போத்தில் அதை வந்து மருந்து மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அப்போ நான் யோசித்தேன், ஏன் நானே செய்யக்கூடாது. கவின் கூட இது முதல்ல வேண்டித்தான் அவனும் யூஸ் பண்ணுறான். கவின் நீ எவ்வளோக்கு வேண்டி நீ அந்த ஆயில் எப்படி உருகுதாண்டு. இதை வந்து மெல்லிய நல்லா எரிக்காமல் மெல்லிய இளஞ்சூட்டில் தான் அப்படியே கொதிக்க விடணும். இது அப்படியே கிடந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் ஊறினா தான் எண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெய் ஒன்றும் வத்தி போகாது. இந்த இலை வந்து கலர் மாறி வரும், அல்ல என்ன சொல்கிறோம் அவிஞ்சு ரோஸ்மெரி வந்து கலர் மாறி வரும். நீங்கள் இந்த ரோஸ்மெரியோட சேர்த்து வேறு என்ன எல்லாம் உங்களுக்கு போட விருப்பமோ சேர்த்து காய்ச்சலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இந்த மரத்தில் போய் கட் பண்ணி கொண்டு வந்து அதை போட போகிறேன். இருந்தாலும் கவினுக்கு அது விருப்பம் இல்லை கருவேப்பிலை போடுறது. சூப்பரான வாசமாக இருக்குது. இப்போ நான் என்னோடய மரத்திலே இருந்து கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இதையும் அப்படியே போடுவோம். ஐஸ் எப்படி இதை வந்து அப்படியே ஒரு 40-45 நிமிஷம் இப்படியே எண்ணெயை ஸ்லோவாக இப்படியே எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ரோஸ்மெரியும் சரி கருவேப்பிலையும் சரி அந்த அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் அந்த சாறு அந்த எண்ணெயில் இறங்கும். கவின் எவ்வளோ நீ எண்ணெய் வைக்கிற? எவ்வளோ நாளாக எண்ணெய் வைக்கிறீங்க? 3 months maybe. 3 months இல்லை 3 months இல்லை. இப்போ கொட்டுன்றது குறைஞ்சிட்டு உனக்கு? சொல்லலாம், இந்த குறைஞ்சி போயிட்டு. ஓகே, உனக்கு யார் சொன்னது இந்த எண்ணெயை வைக்க சொல்லி? டிக்டாக்ல பார்த்தேன். ஓ அப்படியா? அந்த டிக்டாக்ல தான் இது வேண்டேன். அப்படியா? டிக்டாக்ல வேண்டி ஒரு ஷாப் இருக்கு டிக்டாக்ல, இந்த ஆயில் வேண்டேன். ஓகே, நான் வந்து அமேசானில் வேண்டினா இது அமேசானில் இருக்கும். அது மிக்ஸ் பண்ணி இருக்குதான்னு நினைக்கிறேன் என்னமோ அதில். அப்படியே பார்த்து தான் சொல்லலாம். ஆல்மண்ட் ஆயிலோட இது ஆல்மண்டோட ஆயில், ஆல்மண்ட் சன்ஃப்ளவர் அண்ட் ரோஸ்மெரி ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இதில் போட்டு இருக்குது ரோஸ்மெரியோட சேர்த்து இந்த ஆயிலோட. இது ஸ்ட்ராங்காக இருக்கிறபடியே இதோட கோகோனட் ஆயில் அல்லது ஒலிவ் ஆயில்னு போட்டிருக்கு. எவ்வளோ இது வந்து 9 pounds. இதுக்கு 9 pounds. இது நான் செய்கிறேன். ஏன் ஒவ்வொரு விலையில் இருக்குது. ஏன் அதை நாங்கள் செய்யக்கூடாது? எஸ்
இப்போ ரோஸ்மேரி சும்மா இருக்குது. இந்த எண்ணெய் போத்திலே வந்து அது ஒரு ஷோட் எவ்வளோ அந்த மில்லி லிட்டர் செக் பண்ணுங்க. இது மற்றது குட்டி 60 milliliters நினைக்கிறேன். 60யா? Yeah, 60 தான். ஓ 60. இது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எவ்வளவு? கிட்டத்தட்ட 1/4 லிட்டர். பாப்போம் எவ்வளோ. 276. 276. Yeah. இது ரெண்டு போட்டீங்க. Yeah. 70. 552. 76 அங்கால. Yeah, 552. ஒரு வாசம் வருது இல்லை? ஏன் கிட்ட போய் மணக்கல? எனக்கு வருது இந்த காற்றுக்கு. வடிவா பார்க்கலானே. ஏன் இப்படியே நீ என்ன முடிஞ்சிட்டேன்டா யூனிலேயே நீ வச்சு அப்படி காய்ச்சலாம். சரியா? உனக்கு சொல்லி தந்துருக்கேன். ஓகே, அவனுக்கு திக்காக தான் இருக்குது ஹேர். என்ன முடிஞ்ச உடனே ஐயோடா நல்லா திக்கடா உனக்கு. அம்மாவுக்கு கொட்டிட்டுது எல்லாம் முடியும். வடிவா சாப்பிடுவேன். ஓ குட் பாய். எனக்கு உண்ட முடியல ஒரு 4 முடி தான் இருக்குது மிச்சமாக. தம்பி நான் தெரியும் எனக்கு அதுக்கு எந்த கையில் தலைமுடி கிடச்சா என்ன செய்வேன்ட்டு ஒரு வழி பண்ணிட்டுவேன். என்ன அதான் சொல்கிறது, குதிரைன்ற குணமாக இருந்துச்சு, குதிரைக்கு கொம்பு கொடுக்க இல்லையா? அது மாதிரி தான் எந்த குணம். அதுதான் எந்த குணம் வரைஞ்சுன்னா எனக்கு தலைமுடி இல்லை. எங்களுக்கு எல்லாருக்குமே, எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே, அம்மாவுக்கும் சரி அக்காக்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு இவ்வளவு தான் இருக்கும். இதுக்கு மேலே வளர்ந்தது இல்லை. ஆனால் வளருது, அதுக்கு மேலே வளருது இல்லை. ஏனோ தெரியல. ஒருவேளை நாங்கள் கட் பண்ணுறதோ தெரியல. இல்லை அந்த ஸ்பிளிட் ஹென்ஸ் இருந்தால் ஓ ஸ்பிளிட் ஹென்ஸ் வந்தால் அது ஃபர்தர் க்ரோ பண்ண மாட்டேன். ஸோ எவ்ரி லைக் 3 months நினைக்கிறேன் கட் பண்ணணும். நல்ல க்ரோத் வந்து நல்லா இருக்கும். லைக் மேபி லைக் 1 inch கட் பண்ணா ஓகே தான். ஓகே, நானும் இங்கே 6 month 1 yearக்கு ஒருக்கா தான் கட் பண்ணுறேன். நைஸ். இது வந்து அப்படியே கலர் மாறிட்டுது பார்த்தியா? இந்த இலையெல்லாம் செத்து போயிட்டுது. அந்த ஃப்ளேவர் வந்து ஊறட்டும் அதில். அப்படியே ஒரே இதில் நல்லா குறைச்சி வச்சுருக்கணும். இல்லைன்னு சொன்னால் எண்ணெய் நல்லா கருகி போயிடும். இப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்ளலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏனென்று சொன்னால் நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு தலைமுடி கொட்டி கொண்டு இருந்ததால் தான் இந்த ரோஸ்மெரி ஆயிலை நான் வைக்க தொடங்கினேன். கவின் வந்து எனக்கு தெரியாது அவன் ரோஸ்மெரி ஆயில் வைக்கிறான்னு. அவனும் டிக்டாக்ல எங்கேயோ பார்த்துருக்குறான். அவருக்கு மேலே அட்வைஸ் பண்ணியிருக்கணுமா, அவரும் அதை வைக்கிறார். அதுக்கு பிறகு தான் நானும் யோசித்தேன், இதை தெரியாத ஆக்களுக்கு தெரிஞ்சு கொள்ளட்டும். இது ஒரு ஹேர்பிள் தான். இப்போ நாங்கள் கருவேப்பிலை எண்ணெய் ஊரில் காய்ச்சி வைக்கிற மாதிரி தான். ட்ரை பண்ணி பாருங்க, இது பிள்ளை இல்லை. என்னென்றால் ரோஸ்மெரி நார்மலாக கிடைக்கும். நீங்கள் சாப்பாட்டிலையும் சேர்த்துக்கொண்டு இப்படி தலைக்கு எண்ணெயும் காய்ச்சி வையுங்க. இந்த வருஷம் பிறந்த தமிழ் வருஷத்தில் வித்தியாசமான ஒரு வீடியோட உங்களை சந்திச்சிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. எப்பயுமே நான் செய்கிற பொங்கல் வடையை காட்டாமல் உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஓயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ஆறினா பிறகு இந்த இரும்பு சட்டியில் தலையை வைக்காவின என்ன அப்படி சட்டியில் தேய்ச்சியண்டா தலைமுடியும் நல்லா தலைமுடியும் நல்லா வருமாடா, அதோட இதுவும் வருமாடா. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுக்கு முதல் கவின் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி தமிழ் நியூ இயர் எவ்ரிவன். இல்லை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தமிழில் சொல்லுங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, வெரி குட். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் நன்றி. Thank you so much. Thank you very much. Thank you.